நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நடந்து முடிந்த 2024 நீட் தேர்வுல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்திலிருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருந்தன, சரியா, அந்த கேள்விகளுக்கான விடைகள் எந்த பேஜ் நம்பர்ல இருந்தது அப்படின்றதுக்கான ஆதாரத்தோட நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். ஸோ கடந்த 5 வருடங்களா, அதாவது 2020 இருந்து நாம இந்த புத்தகத்தை வெளியிட்டு இதிலிருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது வித் பேஜ் நம்பரோட நம்ம வருடம் கொடுத்திருப்பது வழக்கம். அது போலவும் இந்த வருடமும் எல்லா கேள்விகளுமே, சரியா, கேட்கப்பட்டிருந்த 100 கேள்விகள்ல 100 கேள்விகளுக்குமான விடைகளுமே இந்த புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறது. அதை பத்தின இந்த காணொலியை தான் நாம இப்ப பார்க்க போறோம், சரிங்களா. சார் இதுதான் சார் நம்மளுடைய அந்த பயாலஜி. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க பார்த்துங்க. நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி 100% NCERT, 99% NCERT, ஏதாவது 1-2 விட்டு போயிருக்கலாம். 99% NCERT நம்ம மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் தான். இந்த புத்தகத்திலிருந்து இந்த வருடம் எல்லா கேள்விகளுமே இடம்பெற்றிருந்தது. அதற்கான விடைகள் இடம்பெற்றது என்பதற்காக பார்க்க போறோம், சரியா. சரி, நம்முடைய புத்தகத்தினுடைய இதுவரைக்கும் எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருந்தது என்பதற்காக பாருங்க. 2020 அப்போ உங்களுக்கு சாய்ஸ் இல்லாத பேட்டர்ன், சரிங்களா, 45 அப்படின்னு தான் வரும். ஓகே, அப்ப 90க்கு 90 கேள்விகளுமே இடம்பெற்றிருந்தது 2020, சரியா. 2021 100க்கு 99 கேள்வி. 2021 வந்த பிறகு நமக்கு இந்த 35+15 அந்த இது வந்துருச்சு. 2022 100க்கு 100 கேள்விகளுமே இடம்பெற்றிருந்தது. 2023 100க்கு 99 கேள்வி, அதாவது போன வருஷம் 100க்கு 99 கேள்வி இடம்பெற்றிருந்தது. 2024 இந்த வருடம், இந்த 5வது வருடத்துல 100க்கு 100 கேள்விகளுக்குமான விடைகளுமே நம்ம புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறது, சரியா. சார் நீங்க என்ன சும்மா சொல்றீங்கன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு அதை நம்ம சொல்றதுக்காக ஒரு 4 கொஸ்டின் நான் காமிச்சிருக்கேன். மீதியை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்துருப்பேன் லிங்க். அந்த கொஸ்டினை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கங்க. 2023 புக்கு வாங்கியிருக்கணும், சரியா. சார் நான் 2020 புக்கு வச்சு பார்க்காதீங்க. 2021, 22 அந்த எடிஷன் புக்கு வச்சு பார்க்காதீங்க. அதே மாதிரி லேட்டஸ்டா, அதாவது இப்ப கிராஸ் கோர்ஸுக்கு போட்டிருப்போம், அதை வச்சு பார்க்காதீங்க. போன வருடம் வாங்கி படித்த 2023 எடிஷன் புக் இருந்தா அதை வச்சு பாருங்க. கரெக்டா இது தெரியும், சரிங்களா. ரைட். முதல் கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பூஞ்சையின் வகைப்பாட்டியலின் ஒரு திட்ட அலகு எது அல்ல? இதான் கேள்வி இடம்பெற்றிருந்தது. இதற்கான எது அல்லன்னு கேட்கிறாங்க. கனி உறுப்புகள், மைசீலியத்தின் புறத்தோற்றம், சிதல்கள் தோன்றும் முறை. சிதல்கள்னா ஸ்போர்கள் தான் சிதல்கள் அல்லது வித்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா, உணவு ஊட்ட முறை. அப்ப இங்க பாருங்க, மைசீலியத்தினுடைய புறத்தோற்றம் இங்க இருக்கா? இருக்கு. ஸ்போர் உருவாக்கம் இருக்கா? ஸ்போர் தான் சிதல்கள் நம்ம சொல்றது, இருக்கா? அதுக்கடுத்தது கனி உடல உருவாக்கம், கனி உறுப்புகள் கொடுத்துருக்கா? இருக்கு. இதன் அடிப்படையில தான் நாம பூஞ்சைகளை 4 வகுப்புகளாக பிரிப்பாங்க. அப்ப அங்க என்ன கேட்கறாங்க, எது இல்லைன்னு கேட்கறாங்க. அப்ப இங்க எங்கன்னா உணவு ஊட்ட முறை நம்ம கொடுத்துருக்கோமா? அப்ப இதுக்கான ஆன்சர் 3 நம்ம சொல்லிக்கலாம், சரிங்களா. அப்ப இந்த கொஸ்டின் நம்பர்ல, அதாவது RNBT ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் வால்யூம் 1 11ஆம் வகுப்பு, வால்யூம் 1னா 11ஆம் வகுப்பு புத்தகத்துல பேஜ் நம்பர் 27, இங்க பாருங்க, இதான் பேஜ் நம்பர் 27. அந்த 27ல உங்களுக்கு இந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறத நீங்க பார்த்துக்கலாம், ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதே மாதிரி பாட்னில ஒரு 50வது கேள்வி, சரிங்களா. என்ன அப்படின்னா, ஒரு பொறுத்து வகையிலான கேள்வி இடம்பெற்றிருந்தது. சிட்ரிக் அமில சுழற்சி, கிளைகாலிசிஸ், எலக்ட்ரான் கடத்த அமைப்பு, புரோட்டான் சரிவு வாட்டம், இதெல்லாம் எந்த இடத்துல செல்லுல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருந்தாங்க, சரியா. சிட்ரிக் அமில சுழற்சி ஆனது மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் பகுதியில் நடைபெறுகிறது. அதுக்கான ப்ரூஃப் எங்க சார்னா பேஜ் நம்பர் 325, சரிங்களா. இங்க பாருங்க, இதான் பேஜ் நம்பர் 325. சிட்ரிக் அமில சுழற்சி. சிட்ரிக் அமில சுழற்சி எங்க நடக்குது? இங்க பாருங்க, மைட்டோகாண்ட்ரியாவுடைய மேட்ரிக்ஸ் பகுதியில் நடக்குது. எந்த பேஜ் நம்பர்? 325, ஓகேவா. ரைட்டா, ஆதாரம் ஓகேவா. ரைட். ரெண்டாவது கிளைகாலிசிஸ். கிளைகாலிசிஸ் நமக்கு தெரியும், கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாஸ்ல தான் நடக்கும். 2க்கு 1, சரிங்களா. பிக்கு 2வது விருப்பம், சாரி 1வது விருப்பம். அப்ப அது எந்த பேஜ் நம்பர்ல இருக்கு? 321வது பேஜ் நம்பர். இந்த படத்தை பாருங்க, இந்த இடத்துல இதான் 321. கிளைகாலிசிஸ் பற்றிய தொடக்கம் 320 இருந்து நமக்கு தொடங்குது. நம்ம புத்தகத்துல 321வது பேஜ்ல இந்த நிகழ்வு சைட்டோபிளாசத்தில் நடைபெறுகிறது, ஓகேங்களா. 2வது விருப்பத்துக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. 3வது எலக்ட்ரான் கடத்து அமைப்பு
எங்க நடக்கும்? மைட்டோகாண்ட்ரியாவுடைய உட்சவ்வில நடைபெறுகிறது. சரியா? அப்ப அது எந்த பேஜ் நம்பர்? நம்ம புக்ல 327வது பேஜ் நம்பர். இந்த இடத்தை பாருங்க, இங்க பாருங்க, உட்புற மைட்டோகாண்ட்ரியா சவ்வு எது? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், எலக்ட்ரான் கடத்தமைப்பு இங்க இருக்குன்றத கொடுத்துருக்கோம். சரிங்களா? அடுத்தது லாஸ்ட் விருப்பம், புரோட்டான் சரிவு வாட்டம், புரோட்டான் கிராடியன்ட் வந்து மைட்டோகாண்ட்ரியாவோட சவ்வுக்கு இடையிலான இடைவெளியில் நடக்குது. அது எந்த பேஜ் நம்பர்னா 329. சரி, வேகமா தெரிஞ்சுன்னா அங்கே பாருங்க, 329ல இந்த இடத்துல கொடுத்துருக்கு பாருங்க, இடை சவ்வு இடைவெளியில புரோட்டான் கிராடியன்ட், இது வந்து புரோட்டான்கள் கிராடியன்ட் வந்து நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பாட்னில 2 கொஸ்டின் பார்த்துட்டுமா? சரி, அடுத்தது நம்ம ஜுவாலஜிலையும் ஒரு 2 கொஸ்டினை பார்த்துருவோம். 51வது கேள்வி, முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது ஃபெல்லோப்பியன் குழாயின் பகுதி அமைப்பு கிடையாது? எது ஃபெல்லோப்பியன் குழாயினுடைய ஒரு அமைப்பு இல்லைன்னு கேட்குறாங்க. இங்க பாருங்க, இது வந்து 49வது பேஜில் இருந்து 50வது பேஜ் வரைக்கும் இடம்பெற்றிருக்கிறது. இது வந்து ஃபெல்லோப்பியன் டீஃபுக்கான, ஃபெல்லோப்பியன் குழாய்க்கான ஒரு நோட்ஸ். சரியா? இதுல இங்க பாருங்க, இன்பண்டிபுலம் இங்க இருக்கா? ஃபெல்லோப்பியன் குழாயின் முன்முனை பகுதியில் புனல் வடிவ இன்பண்டிபுலம் இருக்கு. அப்ப இன்பண்டிபுலம் இருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இன்பண்டிபுலத்தினுடைய வாய்ப்பகுதி அகன்று ஆம்புலா, ஆம்புலா அங்க இருக்கா? இருக்கு. அதுக்கு அடுத்தது ஃபெல்லோப்பியன் குழாயினுடைய கடைசி பகுதி இஸ்துமஸ் இருக்கா? இருக்கு. ஆனா எது மட்டும் இல்லைங்க? கருப்பை குவிமுகடம் மட்டும் இல்லை. அதனால இதான் ஆன்சர். ஓகேவா? இது வந்து பேஜ் நம்பர் 50ல கொடுத்துருக்கோம். 49ல இருந்து 50 வரைக்கும் நீங்க இந்த பேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி 100வது கேள்வி ஒரு பொறுத்துக்கு வகையிலான கேள்வி. சரிங்களா சார்? இதுல உங்களுக்கே தெரியும், இந்த வருஷம் நம்மளுடைய நீட் கொஸ்டின்ல கேள்விகள் என்சிஆர்டிலிருந்து இடம்பெற்றிருக்கும். ஒரு சில விருப்பங்கள் மட்டும், ஆப்ஷன்ஸ் மட்டும் அவுட் ஆஃப் என்சிஆர்டியும் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 விருப்பம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல 1 2 அவுட் ஆஃப் என்சிஆர்டி வெளியே போயிருக்கு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். அதே மாதிரியான ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி. அப்ப இதுல நம்ம புத்தகத்துல எது இடம்பெற்றிருந்தது அப்படின்னா கிரிட்டினிசம். சரியா? கிரிட்டினிசம் அப்படின்றது குறை சுரப்பு தைராய்டு ஹார்மோன் மற்றும் குள்ளமான வளர்ச்சி. இங்க பாருங்க, பேஜ் நம்பர் 464ல கிரிட்டினிசம் சம்பந்தமான பகுதி இடம்பெற்றிருக்கிறத நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ஹைப்போ தைராய்டிசம் ஏற்படுவதன் காரணமாக வளர்ந்து வரும் குழந்தைக்கு குறைபாடு உள்ள வளர்ச்சி மற்றும் முதிரின் காரணமாக வளர்ச்சி குன்றிய வளர்ச்சி, அதான் கிரிட்டினிசம். சரிங்களா? இது இந்த பாயிண்ட் இந்த இடத்துல நீங்க இடம்பெற்றிருக்கிறத பார்க்கலாம். ஹைப்போ தைராய்டிசம்னா குறை சுரப்பு தைராய்டு ஹார்மோன் தான். ஓகேங்களா? சோ போதுமா சார்? ஒரு சில இங்க பாருங்க, ஒரு சில வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல அவுட் ஆஃப் என்சிஆர்டி ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க எதையும் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? சோ இந்த மாதிரி நான் வந்து கரெக்டா தாவரவியல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின், விலங்கியல்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு இங்க ப்ரூஃபுக்காக நாங்கள் காமிச்சிருக்கோம். இது தவிர எல்லா கேள்விக்கும் வித் பேஜ் நம்பரோட இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு 2023 எடிஷன் புக்கை வச்சுக்கிட்டு நீங்க பாருங்க, 100% இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளுடைய புத்தகத்தின் என்னென்னலாம் நாம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ராஜேஷ் நீட் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் நீட் பயாலஜி இது. அதுக்கடுத்தது ராஜேஷ் நீட் பயாலஜிலேயே எம்சிக்யூ புத்தகம். சரியா? பயாலஜிக்கான கேள்வி பதில், அதற்கான விடை குறிப்புகளோட புத்தகம் 2. அதுக்கடுத்தது இயற்பியல் ராஜேஷ் பிசிக்ஸ் அப்படின்ற ஒரு 2 புத்தகம் 11th 12th. சரியா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் கொஸ்டின் வித் சொல்யூஷனோட கொடுத்துருப்போம். லைன் பை லைன் இடம்பெற்றிருக்காது. நம்மளுடைய பயாலஜி மட்டும்தான் 100% லைன் பை லைன் இருக்கும். இது வந்து கெமிஸ்ட்ரியும் உங்களுக்கு என்சிஆர்டி லைன் பை லைனா இருக்கும், ஆனால் எந்த கொஸ்டின்ஸும் இருக்காது. மொத்தம் நம்ம ராஜேஷ் பப்ளிகேஷன்ஸ் சார்பா, சரியா, பிரசாத் பிரதர் பப்ளிகேஷன் சார்பா மொத்தம் 8 புத்தகங்களை நம்ம வெளியிட்டு தமிழ் மாணவர்களுடைய மருத்துவ கனவை நனவாக்குவதற்காக நம்ம பாடுபட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட். நம்மளுடைய புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த புத்தகத்தின் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 புத்தகமும் இங்கே இடம்பெற்றிருக்கும். இந்த புத்தகங்களை நீங்க வாங்கணும். கீழே 8வது புத்தகம் என்னன்னா ராஜேஷ் வேதியியல் தொகுதி 2, அதையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய புத்தகத்தை நீங்க வாங்கணும் அப்படின்னா இங்க கொடுத்துருக்க பாருங்க, வாட்ஸ்அப் நம்பர் 8610507477. இந்த நம்பருக்கு உங்களுடைய கம்ப்ளீட் முகவரி, உங்க பேரு, எந்த ஊரு, சரியா, என்ன தெரு, எந்த தாலுக்கா, எந்த மாவட்டம், அதனுடைய அஞ்சல் குறியீட்டு எண், பின்கோடு, 2 ஃபோன் நம்பர், இதை எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கால் பிக் பண்ண மாட்டேன் நான்.
ஏன்னா கிளாஸில் இருந்தேன்னா கண்டிப்பாக ஃபோன் எடுக்கவே மாட்டேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதுக்காக ரிப்ளையோ பண்ணுவோம். சரிங்களா? வேறு நம்மளுடைய புத்தகத்தை போய் நீங்கள் புத்தகத்தை பற்றின வேறு டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்கன்னா www.rajeshneetbooks.com அப்படின்னு போனீங்கன்னா நம்மக்கிட்ட என்னென்னலாம் புக் இருக்குது அப்படின்றதோடைய புகைப்படமும் உங்களுக்கு வந்துடும். நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா விதமான நோட்ஸும் சரிங்களா நம்ம வீடியோ வகையிலாக நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா சார்? என்னால் இந்த புத்தகத்தினுடைய விலை நம்ம பயாலஜி மட்டும் சொல்கிறேன். இந்த 2 புக்கு இருக்கு இல்லையா, இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வருஷம் வெறும் 900 ரூபா தான். ஏன்னா ரெடியூஸ் ஆன பிறகு புத்தகத்தினோட விலை கொரியர் சார்ஜஸோடு சேர்த்து உங்களுக்கு 900 ரூபாய்க்கு தான் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். சரிங்களா? நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு பார்க்குறத விட நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியா? நிறைய இன்ஸ்டியூட் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க. புக்கை அப்படியே ஸ்கேன் பண்ணி எடுத்துட்டு மேலே அட்டைப்படத்தை மட்டும் அவங்களோட பேரை போட்டுக்கிறாங்க. எஸ்பெஷலி நாமக்கல்ல பிரபலமான ஒரு அகாடமி. கமெண்ட்ல பசங்களை சொல்ல சொன்னால் கழுவி ஊற்றுவான். சரியா? அப்படியே டிட்டோ நம்ம புத்தகத்தை அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டு மேலே இருக்கிற அட்டையை மட்டும் அவங்க பேரை போட்டுக்கிறான். ஏன்டா உங்களுக்கு ஏன் இந்த வேலை? சரியா? அது யாரை சொல்கிறோன்னு கண்டிப்பாக அந்த இன்ஸ்டியூட்காரங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரியா? வாங்கிங்க. சரியா? என்ன ஒரு இன்ஸ்டியூட்டாக வாங்க போது நீ பல்காக வாங்கும்போது இன்னும் குறைச்சி கொடுங்கன்னா கொடுத்துட்டு போக போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ முழுசாக நீங்கள் ஜெராக்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நீங்கள் அதுக்கு ஒரிஜினல் புக்கே வாங்கி படிச்சுட்டு போயிடலாம். சரிங்களா? ரைட். இது தவிர நம்மளுடைய ப்ளே ஸ்டோரில் போய் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் அப்படின்ற ஒரு லேர்னிங் ஆப் இருக்குது. அதில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துக்குமான டீச்சிங் லெசன்ஸ், அதுக்கான கேள்வி பதில்கள், வீக் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட்டு எல்லாமே இந்த செயலியில் இருக்கும். அது நீங்கள் பே பண்ணி தான் அது வாங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுதான் இந்த டீட்டெயில்ஸ். ஸோ வருடம் நம்ம ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்திலிருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த வருடமும் நம்ம நீட் புத்தகத்தை படித்த மாணவர்கள் கண்டிப்பாக 360க்கு 360 எடுத்திருப்பாங்க, அல்லது 330 340க்கு மேலே நிறைய பேர் எடுத்திருப்பாங்க. அப்படின்றது நீங்கள் கமெண்டில் வேணால் சொல்லுங்கள். இந்த புக்கில் இருந்து நீங்கள் படிச்சிங்களா, கொஸ்டின்ஸ் வந்திருந்தா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். சரியா? மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எல்லாத்துக்குமான காணொளி கண்டிப்பாக இருக்குங்க. சரியா? பயாலஜி நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னா படிங்க. சரியா? எந்த இன்ஸ்டியூட்னா படிங்க. நான் கூட தான் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க. தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே வேணாலும் படிங்க. ஒரு 900 ரூபா செலவு பண்ணுங்க போதும். லட்சக்கணக்கில் நீங்கள் வாங்குறாங்க. சரியா? லட்சக்கணக்கில் செலவாகும். நீட் கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும்னா லட்சக்கணக்கில் செலவாகும். வெறும் 900 ரூபாயில் ப்ளஸ் யூடியூப் சேனலில் வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். அதையும் இதையும் வச்சுக்கிட்டாவே போதும். பயாலஜியில் 360 நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? ரைட். தொடர்ந்து எனக்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மாணவ நண்பர்கள், 2020 கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்கள் இந்த புத்தகத்தின் வழியாக மருத்துவர்கள் ஆயிருக்கார்கள். அந்த மாணவர்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றிகள். மேலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி ஆசிரியர்கள் அவங்களுடைய மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக இந்த புத்தகத்தை வாங்கி தராங்க. தனியார் பள்ளி ஆசிரியர்கள், எய்டட் ஸ்கூலில் இருக்கக்கூடிய வாத்தியார்கள், அண்ட் மிகவும் குறிப்பாக சொல்ல போனோம்னா நீட் இன்ஸ்டியூட் நடத்தக்கூடிய பெரும்பாலான நண்பர்கள், சரிங்களா, கண்டிப்பாக இந்த புக்கை வாங்கி படிங்க. ஆசிரியர்கள் இந்த புக்கை வாங்கி படிங்க, நீங்கள் படிக்கலான்னு நிறைய அவங்களுக்கு ஊக்கமும் வழிகாட்டியும் தந்துட்டுருக்கீங்க. உங்கள் அனைவருக்குமே ராஜேஷ் நீட் பயாலஜி சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரையில் உடம்பு விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனோ டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.